எலக்ட்ரானிக் சோல்டரிங்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ளெக்ஸ். ராசின் என்பது ஒரு இயற்கையான ஃப்ளெக்ஸ். இது பைன் ட்ரீ ரெசின்ல இருந்து கிடைக்கும். சோல்டர் ஒயருக்குள்ளேயே கோரா இருக்கும் தான் இது. ஹீட் கொடுத்தவுடன் மெல்ட் ஆகி மெட்டல் சர்ஃபேஸ்ல இருக்கும் ஆக்சிடேஷன் மற்றும் இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணும். ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் என்பது பேஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும் ஃப்ளெக்ஸ். இது தனியாக அப்ளை பண்ண வேண்டியது. பர்டிகுலர்லி ஸ்க்ரூ டெர்மினல்ஸ், திக் ஒயர்ஸ் அல்லது பழைய ரஸ்டான கனெக்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணேன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ளெக்ஸின் மெயின் வேலை ஆக்சிடேஷனை ரிமூவ் பண்ணுவது மட்டுமில்லை, அது ஹீட் டிரான்ஸ்ஃபரை இம்ப்ரூவ் பண்ணி சோல்டர் ஸ்மூதாக ஃப்ளோ ஆகவும் மெட்டல் சர்ஃபேஸ்ல ஈவனா ஸ்ப்ரெட் ஆகவும் உதவுகிறது. இதனால் ஸ்ட்ராங், டியூரபிள் மற்றும் ரிலையபிள் கனெக்ஷன் கிடைக்கும். ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணாம சோல்டர் பண்ணினா என்னாகும்? சோல்டர் ப்ராப்பரா ஒட்டாது, டல்லா இருக்கும், சில நேரம் பால் மாதிரி உருவாகும். இதுதான் வீக் அல்லது கோல்ட் ஜாயிண்ட். இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஸ்க்ரூ டெர்மினல் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுற்றுல எல்லோ நிறமாக ஒரு மார்க் இருக்கும். அது ராசன் மெல்ட் ஆனதால உருவான ஃப்ளெக்ஸ் ரெசிடியூ. அதாவது இந்த ஜாயிண்ட் சரியான முறையில் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி சோல்டர் பண்ணப்பட்டுள்ளது என்பதற்கான ஒரு கிளியர் இண்டிகேஷன். ப்ரொஃபஷனல் வேலையில இந்த ரெசிடியூவும் க்ளீன் பண்ணுவாங்க, ஆனா பேசிக்கா இது சேஃப் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் சோல்டர் பண்ணும்போது ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ண மறக்காதீங்க. அதுதான் ஒரு ஸ்ட்ராங் மற்றும் லாங் லாஸ்டிங் கனெக்ஷனுக்கு சீக்ரெட்.